இப்படி தொடர்ந்து நம்ம வீட்டு பெண்களை, நம்ம அக்காவை, தங்கச்சியை, அம்மாவை, நம்ம வீட்டு மருமகளை இவ்வளவு மோசமா பேசக்கூடிய மோசமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு நான் சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசை பெற்ற எடப்பாடி பழனிசாமி, நம்முடைய தமிழக முதல்வருடைய ஆசை பெற்ற வேட்பாளர் திருமதி குஷ்பு அவர்களுக்கு தாமரை 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 சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்போது திருமதி குஷ்பு அவர்களும் ஸ்மிருதி இரானி அவர்களும் மத்திய அமைச்சர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் அவர்களுடைய உரையை கேட்டு தாமரை 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 சின்னத்திலே வாக்களிப்பதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். தற்போது திருமதி குஷ்பு அவர்களும் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்களும் நம்முடைய வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பெண்களை மிக மோசமாக விமர்சித்ததற்கு இந்த தொகுதியிலிருந்து 1000 விளக்கு தொகுதியிலிருந்து நம்ம வீட்டு பெண்ணாக குஷ்பு அவர்களை 1000 விளக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகி அங்கே சென்று கேள்வி கேட்க வேண்டும். ஸ்டாலின் அவர்களே, இந்த எங்களுடைய வீட்டு பெண்களை எப்படி பேசலாம், இழிவாக பேசலாம் என்று கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்ல, மேடையில போதும், மேடை தாங்காது. அனைவருக்கும் அன்பான வணக்கம். மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். தாமதமாக வருகை தருவதற்கு மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். கோவையில் இருந்து அவர் கிளம்புகிற விமானம் சிறு கோளாறானதாக தாமதப்படுத்தி இப்பொழுது ஒரு 2 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. அவர் உங்களை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர், சென்னை, கேரளா என்று தொடர்ந்து சுற்றுப்பயணத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வாகனம் வருகிற பொழுது அந்த காவல்துறை நண்பர்கள் நிற்கிற இடத்திற்கு வாகனம் வரும். மற்றவர்கள் ஒதுங்கி வழிவிட வேண்டும். வாகனத்துக்கு முன்னே நடந்து வரக்கூடியவர்கள் வழிவிட்டு அவர்கள் நடுவில் ஒரு வாகனம் வருவதற்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மரியாதைக்குரிய நமது வெற்றி வேட்பாளர் நரேந்திர மோடியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆசை பெற்ற வேட்பாளர், அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய ஆசை பெற்ற வேட்பாளர், புரட்சி தலைவரின் ஆசை பெற்ற வேட்பாளர் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வெற்றியை உறுதி செய்யும் வகையில் ஏறத்தாழ சுதந்திர பூங்காவில் இருந்து இங்கே வரை இருபுறமும் மக்கள் இருக்கிற காரணத்தினால் அவருடைய வாகனம் மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. வரவேற்க, அவருடைய பேச்சை கேட்க வருகை தந்திருக்கிற அனைத்து மக்களையும் மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி உங்கள் வருகைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், தாமரை சின்னம் இந்த தமிழகத்தில் மீண்டும் மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டாட்சி, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஒற்றுமை மிக்க ஆட்சி, மத்தியிலும் மாநிலத்திலும் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆட்சி இருந்தால்தான் மக்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்தும் சரியாக போய் சேரும் என்பதை புரிந்து கொண்டு பொய்கள் மட்டுமே பேசுகிற அந்த பொய் புரட்டுக்காரர்களை ஒதுக்கி தள்ளி அனைவரும் தாமரை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேடைக்கு முன்னாடி ஒதுக்கிருங்க, மேடைக்கு வழி விடுங்க. அறிஞர் எல்லாத்தையும் ஒதுக்கிருங்க. வண்டியை முன்னாடி வர சொல்லுங்க, வண்டியை முன்னாடி விடுங்க, மற்றவங்களும் வழி விடுங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள், வண்டியை சென்று கொண்டு வாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு வேண்டுகோள், மற்றவங்களும் வழி விடுங்க. பிபர்ராஜ், வண்டி உள்ள போடுங்க. அதிகாரி வண்டியை ஒதுக்கி, பாஸ்கர் வண்டி மறுக்கிறத வண்டி உள்ள போட சொல்லு, வண்டி சென்டருக்கு வரணும். இங்க மக்கள் பார்க்க எவ்வளவு நேரம் காத்திருக்காங்க, 4 மணில காத்திருக்காங்க. 4 மணில 3 மணில மன்னிக்கணும் ரமா, நீ 4 மணிக்கு தான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் வழி விடுங்க, சென்டருக்கு வரட்டும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இடத்திலிருந்து நான் பிரச்சாரம் செய்திருக்கிறார் 6 முறை. அதே இடத்தில் இன்றைக்கு
மைக் கொடுங்க. மைக் கொடுங்க. செப்பரேட் மைக் சார். வரேண்ணா மைக் வரேண்ணா. நீங்க முதல்ல பேசிட்டு அம்மாட்ட கொடுங்க. மரியாதைக்குரிய வெற்றி வேட்பாளர் மே 2ஆம் தேதி 1000 விளக்கு தொகுதியிலிருந்து குஷ்பு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற செய்தி வெளிவர வேண்டும் என்று தேவி கருவாரியம்மன் கோவிலில் வேண்டிக் கொள்கிறோம். திருமதி குஷ்பு பேசுவார். 2 மைக்கா? இங்கே வந்திருக்கும் அதிமுகவின் நிர்வாகிகளே, பாஜகவின் சகோதர சகோதரிகளே, பாமகவிலிருந்து வந்திருக்க அத்தனை நிர்வாகிகளே, தமாகா நிர்வாகிகளே, கூட்டணி கட்சியில் இருக்க அத்தனையும் தொடர்களே, உங்கள் அனைவருக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கூட்டத்தை பார்த்து நீ என்ன சொல்றது? பிரச்சார கூட்டமா இல்ல வெற்றிக்கு அப்புறம் வந்து சேர்ந்த கூட்டமா? நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. வெற்றிக்கு பின் நன்றி சொல்றதுக்கு மீண்டும் வருவேன். ஆனா வெற்றி நமக்கு தான், நம்ம வந்து அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. சில விஷயங்கள் உங்ககிட்ட நிச்சயமாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுவும் 1000 விளக்கு தொகுதி சொல்லும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திமுக இது திமுகவின் கோட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது திமுகவின் கோட்டை அல்ல, இது பாஜகவின் கோட்டை. ப்ரூவ் பண்ணணும். அதிமுகவின் கோட்டை ப்ரூவ் பண்ணணும். நம்மளுடைய கூட்டணி கட்சியின் கோட்டை ப்ரூவ் பண்ணணும். திமுக காரங்களோட கோட்டை இல்லை. ஏன் சொல்றேன்னா, அப்படி அவங்களோட கோட்டை இருந்திருந்தா திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 10 வருடத்துக்கு முன்னாடி கொளத்தூருக்கு ஓடி இருக்க மாட்டாரு, இங்கே உட்கார்ந்து இருப்பாரு. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த தேர்தல்ல நான் இறங்கும்போது மக்கள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நான் மக்களுக்காக சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன். நம்ம தாய்மார்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பரீட்சை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருக்காது, தீர்க்கணும்னு ஆசைப்படுறேன். சரியான ரோடு போட்டு உங்களுக்கு தரணும், சாலை வசதிகள் பண்ணி தரணும். இங்க இருக்கிறது அரசு பள்ளி. இது வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம இருக்கிற 10 வருடங்களாக இங்க திமுக ஜெயிச்சிட்டு இருக்காங்களே, ஒரு வேலையை செய்யாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறேன்னு மறுபடியும் இந்த தேர்தல் சொல்லிருக்காங்க. இந்த தேர்தலை எப்படி வாக்கு சேகரிக்கணும்? திமுக காரங்க வந்து 10 வருடங்களாக 1000 விளக்கு தொகுதியில நாங்க இருக்கோம், எங்களை நீங்க ஜெயிச்சு வச்சிட்டு இருக்கீங்க, அதனால இங்க நாங்க குடிநீர் பிரச்சனை தீர்க்க வச்சிட்டோம், சாலைகள் போட்டு கொடுத்துட்டோம், இங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் இல்ல, இங்க வந்து ஹவுசிங் போர்டு வீடுகள் வந்து புதுப்பிக்க தரணும், நாங்க பண்ணி முடிச்சிட்டோம், வாக்குறுதியில கூம்பக்கத்துல நாங்க வந்து செவர் கட்டி கொடுக்க போறோம், அதை பண்ணி முடிச்சிட்டோம், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஸ்வச்ச பாரத் திட்டத்தை இங்க கொண்டு வந்து எல்லா அழுக்கு கிளியர் பண்ணிட்டு நல்ல திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டு சொல்லியிருக்கிறோம். ஆனா என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க? அவங்களையே ஒத்துக்கிட்டு நாங்க இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல, இதெல்லாம் பண்ண போறோம், மறுபடியும் எங்களுக்கு வாக்கு அளித்து வாக்கு கொடுத்து எங்களை ஜெயிக்க வைங்க. 10 வருடங்களாக அவங்களால பண்ண முடியாத விஷயம் இப்ப பண்ண போறாங்களா? இன்னைக்கு நான் இங்க இருந்த ஜெயிச்சுட்டு சட்டசபைக்கு போனா அந்த வெற்றி என்னோட வெற்றி இல்ல, அந்த வெற்றி உங்க எல்லாரோடைய வெற்றி இருக்கும். 1000 விளக்கு தொகுதியில் வாழ்ற ஒவ்வொரு மக்களுடைய வெற்றி இருக்கும். ஒரு பெண் ஜெயிச்சுட்டு ஒரு பெண் இந்த தொகுதியில ஜெயிச்சுட்டு இங்கே வாழ்ற பெண்களுக்காக சட்டசபையில குரல் கொடுத்தா அது கேட்க மாதிரி ஒரு குரல் எடுக்கும். இங்க இருக்க வாழ்ற பெண்களுக்காக இந்த பக்கம் கொடி பக்கம் வரைக்குதுன்னு சொல்றேன். வரி வரி கொஞ்சம் இந்த ஓரமா கொடுங்க ப்ளீஸ், ஓரமா கொடுங்க, ஓரமா கொடுங்க. இங்க வாழ்ற பெண்களுக்காக நான் வந்து ஒரு சகோதரியாக உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டில் மகளாக இருந்துட்டு வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தாயா இருந்துட்டு இங்க வாழ்ற ஒரு பெண் குழந்தைகளுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் 2 பெண் குழந்தைகளுடைய
எதிர்கட்சிங்க உட்கார்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களா? எப்படிங்க கொடுப்பாங்க? பெண்களோட பாதுகாப்பு எப்படிங்க கொடுக்க முடியும்? நான் ரொம்ப தூரமா போக விரும்பல. சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சியில இருந்து. கட்சி தாவி தாவி போயிட்டு இருக்கான். யாருல கட்சி தாவி போடல? திமுக இருந்து எல்லாமே வந்து திமுக பிறந்து வளர்ந்தவங்களா? அங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து வேற கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு தாவி வரலையா? அது என்னங்க குஷ்பு வந்தா வேற வந்து வீடுகளுக்கு மத்தவங்க வந்தா பரவாயில்லையா? ஏன் ஒரு பெண் பார்த்தா உங்களுக்கு வந்து அவளுக்கு எதுவாக தெரியுதா? எப்படி வேணாலும் பேசலாம், என்ன வேணும் அவளை பத்தி சொல்லலாம். ஒரு தைரியசாலி பெண் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு முன் உதாரணமா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். திமுக இருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் என்னுடைய பயணத்தை தொடங்கினேன் நான் அரசியல்ல. அப்போ இருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அடுத்த திமுகவின் தலைவர் யார் இருந்தா பொதுக்குழுல முடிவு பண்ண செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த வார்த்தைகள் தான் நானும் சொன்னேன். அதுதான ஜனநாயக ரீதியாக இருக்கணும், அதுதான நியாயமான விஷயம். அப்ப ஜெனரல் பாடி வந்து பொதுக்குழு எதுக்கு இருக்கு? ஆனா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு? என் வீட்டுல கல் தூக்கி வீசினாரு ஆளுங்க வச்சுட்டு. வீட்டுல என் 2 குழந்தைங்க, அப்போ 10 வயசு 8 வயசு 2 பெண் குழந்தைங்க தனியா இருக்கும் போது ஆளுங்க அனுப்பி என் வீட்டுல கல் தூக்கி வீசினாங்க. திருச்சியில இருக்கிற என்ன பார்த்து செருப்பு கட்டி அடிச்சாங்க, என் முந்தானி பிடிச்சி இழுத்தாங்க. அம்மா ஜெயலலிதாவுக்கு ஏற்பட்ட அவமானம் நானும் ஏற்பட்டிருக்கேன். ஆனா சரித்திரம் இங்க இருக்கு. ஒரு பெண் அவமானப்படுத்தினா அவளால என்ன வேணாலும் சாதிக்க முடியுங்கிறது ஒரு சரித்திரமே இருக்கு. அம்மா ஜெயலலிதா அவருக்கு சந்திக்காத ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்கள் பத்தி பேசாத வார்த்தைகளா எல்லாமே பார்த்துட்டோம். திமுக சொல்றேன், எதிர்கட்சிக்காரர்களுக்கு சொல்றேன். ஏன் நம்ம வந்து இன்னொருத்தர் தலைவர் இருக்கார், அவர் பேர் சொல்ல கூட விரும்பலைன்னு, அவ்வளவு பெரிய மனுஷன் கிடையாது. அவர் சொல்றாரு சினிமால வேலை வாய்ப்பு இல்லை, அதனால தான் வந்து தேர்தலில் இறங்கி இருக்குன்னு சொல்றாரு. அந்த தலைவருக்கு பேர் வேண்டாம் தம்பி, கேவலம், அது நமக்கு கேவலம். சொல்றாரு, நான் கேட்கிறேன், ஒரு தலைவர் பேசுற பேச்சா? ஏன் ஒரு பெண் பத்தி நீ வந்து நல்லது பேச வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு அது வராது. நல்லது ஒரு பெண் பத்தி எப்படி நல்லது பேசணும் உங்களுக்கு வராது. அட்லீஸ்ட் அவளை பத்தி இழிவாக பேச வேண்டாம், தகாத வார்த்தையால அவளை வந்து விமர்சிக்க வேண்டாம் தான் சொல்றேன். என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க. ஏன் நேற்று வந்து திமுக இருந்து ஒரு அமைச்சர் வந்து நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தாயை பத்தி அவ்வளவு தரக்குறையா பேசி இருக்கிறாரு. ஏன்? எல்லாருக்கும் அறிந்த விஷயம், ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மாண்புமிகு முதலமைச்சருடைய தாயார் காலமானாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு தாய் பத்தி நீங்க எப்படி இவ்வளவு கேவலமாக பேச முடியும்? ஏன் இன்னொருத்தர் இருக்காரு, திமுக இருந்து ஒரு பேச்சாளர் இருக்காரு. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு, பெண்களுக்கு வாஷிங் மெஷின் வழங்கப்படும், அவங்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். இதுக்கு ஒரு பேச்சாளர் என்ன சொல்றாரு, தாய்மார்கள் முன்னாடி வந்து எல்லாமே வேலை பார்ப்பாங்க, அப்புறம் மிக்சி கொடுத்துட்டாங்க, துணி துவைச்சாங்க, இப்போ இந்த வாஷிங் மெஷின் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து பெண்களோட இடுப்பு பார்க்கும்போது நல்லா அப்படியே ஒரு வரைய வந்து மாதிரி வரும். இப்போ வாஷிங் மெஷின் கொடுத்தா அப்படியே வந்து பானை மாதிரி ஆயிடும். பெண்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பத்தி இப்படி கேவலமா பேச முடியுமா? நான் ரொம்ப தூரம் போக வேண்டாம் சொல்றேன். திமுக இருந்து யார பெண்களை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்களோ வாங்க, ஒரு நாள் இங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு போய் தாய்மார்கள் செய்ய வேலை வந்து ஒரு நாள் செஞ்சு பாருங்க. காலையில 4 மணிக்கு முடிச்சிட்டு கோலம் போட்டு எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பி பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற அத்தனை வேலையை செஞ்சுட்டு சாப்பிடுறதுக்கு நேரம் கூட இல்லாம மத்தியானம் வந்துருவாங்க, அப்ப சாப்பாடு ரெடி பண்ணணும், சாயந்தரம் டீ குடிக்கிறதுக்கு டைம் இல்ல, துணி துவைக்கணும், நைட்டுக்கு வந்து எல்லாரும் வந்துருவாங்க, மறுபடியும் நைட்டுக்கு சமையல் பண்ணணும். அதுக்கப்புறம் நைட்ல எல்லா பாத்திரம் வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு படுக்கிறது 12 மணி 1 மணி, காலையில் எழுந்துறதுக்கு 4 மணி. துணி துவைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னா ஒரு பெண் கிட்ட கேட்டு பாருங்க. வாஷிங் மெஷின் கொடுத்தா
இடுப்பு பேரல் ஆகாதுங்க. இந்த பேச்சாளருக்கு சொல்ல விரும்புறேன், உங்க வீட்டுல வாஷிங் மெஷின் இருக்கு, அதனாலதான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் பார்த்துட்டு பேசுறீங்க. ஆனா இங்க பெண்களுக்கு வாஷிங் மெஷின் கொடுத்தா அவங்களுக்கு 1/2 மணி நேரம் உட்கார்றதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, மூச்சு விடுறதுக்கு, கொஞ்சம் நிம்மதியாக டீ குடிக்கிறதுக்கு டைம் கிடைக்குங்க. அது கூட உங்களால பொறுத்துக்க முடியல. தாய்மார்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது கூட உங்களால பொறுத்துக்க முடியல. நான் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இந்த தேர்தல்ல இந்த வெற்றி என்னோட வெற்றி இல்லாம உங்களுடைய சகோதரியோட வெற்றி, உங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பெண்ணோட வெற்றி. துணிச்சலாக இறங்கி நம்ம வேலை பார்த்தா நம்மளால எது வேணாலும் சாதிக்க முடியும்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும். இந்த ஆராதிகத்துல அவங்களால முன்னேற முடியுங்கிறது ஒரு தைரியம் கொடுக்கும். என்ன ஜெயிக்க வைங்க. அதுக்கு காரணம் நான் சட்டசபையில அழகு பார்க்கறதுக்கு இல்ல, எனக்கு என்ன ஜெயிச்சு வச்சா கீழே இறங்கி உங்களுக்காக உழைக்கிறதுக்கு ஒரு சகோதரியாக நான் தயாரா இருக்கேன். எல்லா பெண்கள் இந்த தொகுதி இருக்கு பாருங்க, எனக்கு 1000 விளக்கு தொகுதினா எனக்கு 1000 கனவுகள் இருக்கு இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும். ஏன் இந்த தொகுதி 1000 விளக்கு தொகுதி ஏன் பேர்ல சொல்றோம்? 1000 விளக்கு தொகுதி ஏன் 1000 விளக்கு மாதிரி ஏன் ஜொலிக்க கூடாது? ஏன் ஒவ்வொரு தெருவுல லைட் எரிய கூடாது? ஏன் ஒவ்வொரு இடம் அழகா இருக்க கூடாது? ஏன் இங்க இருக்க வாழ்ற மக்களுக்கு வாழ்க்கையில எல்லா வசதிகள் பண்ணி கொடுக்க கூடாது? முடியும், ஆனா அதுக்கு மனசு வைக்கணும். மனசு வச்ச முடியாதது வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. மனசு வச்ச சாதிக்க நினைச்சா நிச்சயமாக நம்மளால சாதிக்க முடியும். அந்த மனசு வைக்கிறதுக்கு தைரியம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு நல்லது செய்யணும்னா எண்ணம் எனக்கு இருக்கு. தாய்மார்களுடைய வாழ்க்கை மேம்படுத்துறதுக்காக எல்லா தைரியம், எல்லா நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. என்னால முடியும், செஞ்சு காட்டுவேன், நிச்சயமாக பண்ணி காட்டுவேன். அம்மா ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க, செய்வீர்களா கேட்பாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மே 2ஆம் தேதி சட்டை சபைக்கு இந்த நம்பிக்கை தான் என்னுடைய தைரியம். இங்க 1000 விளக்கு தொகுதியில் வாழ்ற ஒவ்வொரு தாய்மார்களுடைய குரல் ஏன் குரல் சட்டை சபையில ஒலிக்கும். அந்த தைரியம் தான் எனக்கு இருக்கு. பேசுறேன் உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க பசங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக. இந்த 1000 விளக்கு தொகுதி ஜெயிச்சிருப்பேன், 1000 விளக்கு மாதிரி ஜோடிக்கு வைப்பேன். இது உங்களுக்கு நான் இங்க சத்தியம் பண்ணி சொல்றேன். நிம்மதியா இருங்க, நான் இருக்கேன் உங்களுக்காக, நான் இருக்கேன் உங்களுக்காக. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, உங்களுக்காக அம்மாவின் ஆட்சி இருக்கு, உங்களுக்காக நம்மளுடைய அத்தனை கட்சியில் இருக்கிற அத்தனை நிர்வாகிகள் கூட்டணியில இருக்கும். இந்த வெற்றி நம்மளுடைய வெற்றி, இந்த வெற்றி அம்மா ஜெயலலிதாவின் வெற்றி, இந்த வெற்றி நம்ம பிரதமர் மோடி அவர்களின் வெற்றி, இந்த வெற்றி ஒவ்வொரு தாய்மார்களுடைய வெற்றி இருக்கும். முடிவு செய்ய ஏப்ரல் 6ஆம் தேதி குஷ்புக்கு தாமரை சின்னத்துல வாக்களிப்போம். உறுதியோட போங்க, 6ஆம் தேதி வாக்களிங்க. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மதுரை அமைச்சர் ஸ்ரீமதி ஸ்மிருதி இரானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சொல்ல விரும்புகிறேன். Thank you, ma'am. Thank you for giving such a huge support and coming all the way for me. Thank you. Mike is all yours. நன்றி, வணக்கம், வெற்றி நமதே. ஒரு அருமையான பேச்சை நம்மிடையே அமர்ந்திருக்கிறார் திருமதி குஷ்பு அவர்கள். உறுதியாக அவருடைய வெற்றியை நாம் அனைவரும் உறுதி செய்வோம். இப்பொழுது நம்முடைய மத்திய அமைச்சர் மாண்புமிகு ஸ்மிருதி இரானி அவர்கள் உரையாற்றுவார்கள். அவருடைய பேச்சை நான் நாராயணன் திருப்பதி மொழிபெயர்ப்பேன். I request Mrs. Smriti Irani, Honorable Minister, to address the gathering. I will translate, so kindly cooperate with me. Full wide ஆக்கி வைக்கிறோமா? வணக்கம். I am grateful that I have been offered an opportunity to have my speech to you translated. But before we begin, I come here today with folded hands so that you can bless our candidate Khushbu. And I want to say, Tamare Malaratum, Tamilagam Valaratum. I come to you today to seek blessings for the poor.
I come to you today to seek blessings for building a new India. I come to you today to seek blessings for Narendra Damodar Das Modi, a man who has served you for 6 years not only as Pradhan Mantri but who is proud to call himself your Pradhan Sevak. வணக்கம். நான் இங்கு உங்களிடையே வந்திருப்பது குறித்து பெருமைப்படுகிறேன். இந்த பேச்சை துவங்குவதற்கு முன்னாலே நான் இங்கு வந்திருப்பது ஏழைகளுக்காக, நான் இங்கு வந்திருப்பது ஏழைகளுக்கு பல வீடுகளை கட்டிக் கொடுப்பதற்காக. நமது பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் தொடர்ந்து 6 வருடங்களாக நம்முடைய பிரதம மந்திரியாக அல்ல, பிரதம சேவகராக நமக்கு மிகப்பெரிய சேவையாற்றி In the year 2013, there was a national outcry when the Congress-led UPA, along with DMK leaders, looted the treasury of India. In the year 2013, there was a need in the nation for leadership that will ensure justice for all and appeasement of none. 2013ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசு ஒரு மோசமான அரசாங்கத்தை இங்கே கொடுத்துக் கொண்டிருந்தது. இங்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற கொள்கையோடு நாம் ஆட்சிக்கு வந்தோம். A nation that was shamed by corruption and scams such as 2G, that nation crowd out for leadership to bring about transparency and good governance. 2G ஊழலினாலே ஏற்பட்ட இந்த நாட்டிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தலைகுனிவை அடுத்து நாம் ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசை, ஒரு அருமையான நிர்வாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கத்திலே நாம் வந்து அமர்ந்தோம். It is then that you blessed Narendra Modi and he promised you that a government at the center under his leadership will ensure justice for all those who are poor, will ensure new opportunities for the young and will ensure respect for women. ஏழைகளுக்கு அனைத்து சலுகைகளையும், இளைஞர்களுக்கு அனைத்து வேலை வாய்ப்புகளையும், பெண்களுக்கு நீதியையும் கொடுப்பதற்காக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் நம்மிடையே பதவியேற்றுக் கொண்டார். இந்த அரசு அமைந்திருக்கிறது. And that is why Narendra Modi started the Jan Dhan Yojana, and for the first time in the history of our country 41 crore poor Indians could open a bank account for the first time in their lives, which included over 90 lakh Tamilians. அதனால்தான் ஜன்தன் திட்டம் என்கின்ற அனைவருக்கும் வங்கி கணக்கு என்கின்ற திட்டத்தை நம்முடைய பிரதமர் கொடுத்தார். 41 கோடி குடும்பங்கள் இந்த வங்கி கணக்கிலே இணைந்துள்ளன. அதில் 96 லட்சம் பேர் தமிழர்கள். It is at that time that the DMK leadership asked Modi, why open bank accounts for the poor? And it is then that the Bharatiya Janata Party reminded UPA leaders that it is under the Congress rule that a Congress leader said that when from the Indian treasury 1 rupee leaves Delhi, it is only 10 paisa that reaches the poor. Narendra Modi resolved that the poor will get complete rights and justice, and that is why 41 crore poor Indians through Jan Dhan Yojana received money directly from the Indian treasury. அப்பொழுது திமுக தலைமையும் காங்கிரசுடைய தலைமையும் கேட்டது, எதற்காக அனைவருக்கும் வங்கி கணக்கு, ஏன் அப்படி இருந்தால்தான் அவர்களுக்கு சலுகைகள் போய் சேருமா என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 41 கோடி தமிழர்களுக்கும் அந்த காலத்தில் காங்கிரஸ் இருந்த பொழுது 1 ரூபாய் கொடுத்தால் 15 பைசா தான் சென்றது. ஆனால் இன்றைக்கு நேரடியாக 41 கோடி குடும்பங்களுக்கும் அனைத்து உதவிகளும் பணமும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே சென்று சேர்கிறது. You saw yourself during the pandemic COVID-19, 22 crore poor Indian women
received 30,000 crore rupees directly into their bank account. கொரோனா காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் 22 கோடி குடும்பங்களுக்கு how many crores is it? 30,000 crore. 30,000 கோடி நேரடியாக மக்களுடைய அனைவருக்கும் வங்கி கணக்கிலே சென்று சேர்ந்திருக்கிறது. But the DMK leadership opposed it because DMK stands for dynasty, money and Katta Panchayat. ஆனால் திமுக அதை எதிர்த்தது. டிஎம்கே என்று சொன்னால் அதாவது டைனஸ்டி, ஆங்கிலத்திலே டைனஸ்டி என்று சொல்வார்கள், வாரிசு அரசியல். எம் டி எம் எம் என்றால் மணி, பணம் 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 என்று அழைக்கிறார்கள். கே என்றால் கட்ட பஞ்சாயத்து. டிஎம்கே என்றால் டைனாஸ்டி வாரிசு, மணி பணம், கே கட்ட பஞ்சாயத்து. இதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். They looted our democracy for their dynasty. They looted our treasury so that their family could make money. And Katta Panchayat ensured that the mafia rather the DMK and the Congress party persist in this country. But today when we are before you, we plead to you that let their autocracy not rise again. Let the Katta Panchayat not raise its head in Tamil Nadu again. 6th of April, go to the polling booth. Do not vote for dynasty. Vote for democracy. Vote for Bharatiya Janata Party. Vote for Khushbu. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தை கொன்று குவிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய சொத்தை, நம்முடைய கருவூலத்தை அதை அழிக்க பார்க்கிறது. கட்ட பஞ்சாயத்து செய்து அதன் மூலம் அவர்களுடைய சொத்தை வளர்க்க பார்க்கிறது. வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த டைனாஸ்டி டிஎம்கே என்று சொல்லப்படுகிற அந்த டைனாஸ்டி என்பதை டெமோக்ரசி, அதாவது ஜனநாயகமாக நாம் மாற்ற வேண்டும். அவர்களுடைய குடும்ப ஆட்சியை ஒழித்து ஜனநாயகத்தை மலர செய்ய வேண்டும். அந்த 6ஆம் தேதி அதற்காகத்தான் உங்களிடையே நாம் இப்பொழுது வாக்கு கேட்க வந்திருக்கிறோம். Vote for your family and not the DMK family. Your family deserves development, and that is why Narendra Modi in the past 6 years has built 10 crore toilets for poor Indian families, which includes 90 lakh Tamilians. உங்களுடைய குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 10,000 கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அதுல கிட்டத்தட்ட 90 லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். Vote for your family and not the dynasty, because it is Narendra Modi who ensured that the poor citizens in our country get Ayushman Bharat Yojana. 10 crore poor families now receive every year 5 lakh rupees worth of medical help, and in Tamil Nadu over 1 crore poor families and citizens have received Ayushman Bharat Yojana's benefit. உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 10 கோடி குடும்பங்கள் இந்த ஆயுஷ்மான் பாரத் என்று சொல்லப்படுகிற நம்முடைய காப்பீட்டு திட்டத்திலே, சுகாதார காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதுல கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தமிழர்கள். Vote for your family and not the DMK dynasty, because it is for the poor farming families of this country that Narendra Modi ensured that 10 crore farmers in our country get rupees 1 lakh crore directly into their bank accounts, of which 96 lakh farmers are from the state of Tamil Nadu. இங்கே உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். இங்கே கிட்டத்தட்ட 9 கோடி 10 crore farmers, 1 lakh crore. 10 கோடி விவசாயிகளுக்கு இதுவரையிலும் 1 லட்சம் கோடி அளவிற்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலே பணம் சென்று சேர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் 90 லட்சம், அதாவது தமிழகத்தில் 96 லட்சம் விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கிலே பணம் சென்று சேர்ந்திருக்கிறது. Vote for your family and not the DMK dynasty, because it is for your families in the state of Tamil Nadu that Narendra Modi gave 107 projects under the Sagarmala project worth 2 lakh
crores. 107 திட்டங்கள் சாகர்மாலா திட்டத்திலே 107 திட்டங்கள் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு மட்டும் இப்பொழுது இந்த நிதிநிலை அறிக்கையிலே கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். Vote for your family and not the DMK dynasty, because it is for your families that Narendra Modi's government gave over 26 highway projects to Tamil Nadu worth 23,000 crores. 26 நெடுஞ்சாலை திட்டங்கள் 23,000 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்திற்கு தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் குடும்பத்திற்காக வாக்களியுங்கள், திமுகவினுடைய குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். Vote for your family, and when you go to vote on the 6th, remember, imagine if during the pandemic in India, in the center there was a UPA government, would 80 crore poor Indians receive free ration for 8 months? Ask yourself that. உங்கள் குடும்பத்திற்கு வாக்களியுங்கள், திமுகவின் குடும்பத்திற்காக வாக்களிக்காதீர்கள். 20 கோடி மக்கள் இந்த நாட்டில் 20 கோடி குடும்பங்கள் 6 மாதங்கள் இலவசமாக இங்கே ரேஷன் பொருட்களை மத்திய அரசு வழங்கியது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு வாக்களியுங்கள், திமுகவின் குடும்பத்திற்கு வாக்களிக்காதீர்கள். When you go to vote, please ask yourself, if there was a UPA Sarkar in the center during the pandemic, would 22 crore women get 30,000 crores in their bank accounts, or would the dynasty steal that money away from the poor? திமுகவினுடைய அதாவது திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்திருந்தால் இந்த 22 கோடி பேருக்கு இந்த பெண்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணம் சென்று சேர்ந்திருக்குமா, அல்லது திமுக மற்றும் காங்கிரஸ் அதை திருடி இருக்குமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். That is why today I come before you to plead, do not vote for DMK, because DMK stands for dynasty, money and kata panchayat. Vote for the Bharatiya Janata Party, because Bharatiya Janata Party stands for a new India, stands for development, stands for people's prosperity, stands for respect of women. அதனால்தான் இன்று உங்களிடையே வாக்குகளை கேட்க வந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி புதிய இந்தியாவை உருவாக்க, முன்னேற்றத்தை உருவாக்க, மக்களை மேன்மையடைய செய்ய, இதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி உங்களிடையே வாக்கு கேட்க வந்திருக்கிறது. And today when I speak about respect for women, all the gentlemen who are standing here before me need to ask this question to themselves. That recently a DMK leader had the audacity to abuse the mother of a chief minister. Such a political party, will they give respect to average Tamilian women? Is a question you need to ask yourself when you go to vote. இன்றைக்கு திமுகவுடைய முக்கிய தலைவர் இந்த தமிழகத்துடைய முதலமைச்சருடைய தாயார் குறித்து மிக மோசமாக பேசி இருக்கிறார். அப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு முதலமைச்சரை பற்றி, அவருடைய தாயாரை பற்றி பேசுபவர்கள் நம்மை போன்ற சாதாரண மக்களை எப்படி பேசுவார்கள் என்று சிந்தித்து பாருங்கள். தாமரை மலரட்டும், தமிழகம் வளரட்டும். அதனால்தான் சொல்கிறேன், தாமரை மலரட்டும், தமிழகம் மலரட்டும் என்று. நன்றி. நன்றி. சொல்லுங்க. ராஜா அவர்கள் கண்டனத்துக்குரியவர். ஒரு சரியான ஒரு குடும்பத்தை, ஒரு புகழ்மிக்க குடும்பத்தை, ஒரு கொங்கு வேளாளர் கவுண்டர் என்று இந்த தமிழ் பாரம்பரியம் மிக்க குடும்பத்தை சேர்ந்த அடிப்படை I knew Raja was corrupt. Now I found out he's morally corrupt. ராஜா ஒரு ஊழல்வாதி என்று தெரியும், ஆனால் மனதளவில் கூட அவர் ஊழல் பிடித்தவர், ஊழல் கரை படித்தவர் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். நன்றி, வணக்கம். தங்கள் வருகை மிக மிக சிறப்பளித்திருக்கிறது. குஷ்பு அவர்களை வெற்றி பெற செய்வது உறுதி என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். மைக் வாங்குங்க, மைக் வாங்கிடுங்க. அப்படியே கார் கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துருவாங்க. மேடம் போற காரை கொஞ்சம் ரிவர்ஸ்ல கொண்டாங்க.
நண்பர்கள் அந்த காலம் அனுப்புற வரைக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி இந்த நிகழ்ச்சியை 2 நாட்களுக்கு முன்புதான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தொகுதியுடைய பொறுப்பாளர் சதாசிவம் அவர்களுக்கும், எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய மாவட்ட செயலாளர் ராஜராஜன் அவர்களுக்கும், இங்கே பள்ளி செல்லக்கூடிய அண்ணன் செல்வகுமார், தம்பி பாசறை பாலா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், தமிழ் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும், எங்களுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் விஜயகாந்த் உட்பட இந்த பகுதியுடைய மண்டல் தலைவர் பிரசாத் உட்பட அனைத்து மண்டல் மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த காவல்துறைக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த ஒளி அமைப்பாளர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி, வணக்கம். தாமரை 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 நமது சின்னம் தாமரை, பெரியார்கள் சின்னம் தாமரை, சகோதர சகோதரி சின்னம் தாமரை தாமரை தாமரை. மறந்து விடாதீர்கள், ஏப்ரல் 6 தாமரை 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 தாமரை. வண்டி
நிக்காதீங்க போயிட்டு வருங்க. பயங்கரம் அந்த வீடியோ போட்டு பாருங்க. கொஞ்சம் கூட போயிடுச்சு. எவ்வளவு வேலை பார்த்துருக்கேன். ஒரு 5000 பீப்புள் இருக்கும். அவங்க வந்து எத்தனை போராட்டங்கள் வந்து தாண்டி சாதிச்சு ஒரு இந்திய தேசத்துடைய மகள் சொல்ற அளவுக்கு நம்ம எல்லாருமே ஒரு நம்மளுடைய வீட்டு மகள் பார்த்துட்டு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்கன்னா இது வந்து எனக்காக வந்து மக்கள் வந்து பேசலாம் சேகரிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்க பேசுறது பார்க்கும்போது இவ்வளோ தெளிவாக இருக்காங்க. ஒவ்வொரு திட்டங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஜனநாயகம். உங்களுடைய பேச்சில் வந்து அதிகப்படியாக வந்து ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்திருக்கீங்க. அவங்களுடைய விஷயங்கள் அவங்க பாணியிலே வந்து வாக்கு சேகரிச்சிருக்கீங்க. இதுக்கான காரணம் அல்லது ஒரு பெண் தானே நம்ம எல்லாரும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் பார்க்கும்போது ஒரு தைரியசாலி பெண் எப்படி இருப்பா, தைரியசாலி பெண் பார்க்கும்போது அவளால் என்னென்ன பண்ண முடியும், அவங்களால எப்படி சாதிக்க முடியும் நம்ம பார்க்கணும். இன்னி வரைக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்கள் நம்ம மத்தியில் என்ன இல்லைனாலும் அவங்கள பற்றி நம்ம வந்து பேசியிருக்கோம். அம்மாவின் ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் வந்து அந்த அளவுக்கு அம்மா இருந்திருக்காங்க. எல்லா மக்கள் மத்தியில் தாய்மார்களை வந்து அம்மா நினைச்சு இன்னி வரைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க நான் நம்புறதுக்கு தயாராகிட்டேன். அப்படி இருக்கும்போது அவங்க பற்றி பேசுறது அந்த தைரியம் அங்கிருந்து வருது. ஒரு பெண்ணாக அம்மா ஜெயலலிதா பார்க்கும்போது தைரியம் இருக்கு. அது ஏன் அவங்களுக்கு ஒரு இந்தோடு இப்போ நீங்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு 14 இப்போ உங்களுக்கு நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்து அன்னைக்கு இருந்தது இப்போ இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் வந்து பார்க்குறேன்? நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல நிறைய தாய்மார்கள் இப்போ முன்னாடி வந்து ஆரம்பத்தில் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வந்து பாஜக சொன்னாலும் இப்போ திடீர்னு வாங்கிடுவாங்க. ஒன்றும் கிடையாது. இது எல்லாம் வந்து எதிர்கட்சியில் பண்ண ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா ஒரு ஃபால்ஸ் இது விஷயங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போனது தான். எல்லாமே முன்னாடி வந்து தாய்மார்கள் வந்து நீங்கள் தான் ஜெயிச்சுட்டு வரணும்னா எங்கிட்ட ஆயிரம் விளக்கு தொகுதி வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி. தங்களுக்கு தான் அந்த வாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு பலமாக இருக்குமா இல்லை அது பலவீனமாக? லெஃப்ட் டர்ன் பண்ணி பாருங்கள், தாய்மார்கள் யார் நிற்கிறாங்க, சிறுபான்மை மக்கள் சார்ந்து சமுதாயத்தை சார்ந்து தாய்மார்கள் அங்கே நிற்கிறாங்க. என்னை பார்த்து எங்கிட்ட பேசுகிறேன். அதே இது எல்லாமே வந்து திமுக தோல்வி பயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு தோல்வி அவங்க கண் முன்னாடி இருக்குது. அந்த தோல்விக்கு பயந்துட்டு எவ்வளோ வேணாலும் என்னை பற்றியோ நம்ம கட்சி பற்றியோ எவ்வளோ வேணாலும் பொய் பிரச்சாரம் பண்ணாலும் பண்ணலாம். வெற்றியாக வந்து என்னை மக்கள் வந்து யார் நம்ம வாக்கு போடான்னு அவங்க பார்க்குறாங்க. வெற்றி நமதே. நம்ம வீட்டில் பெண்களுக்காக எல்லாம் நாங்கள் செய்வோம். அது என்னுடைய தேர்தல் அறிக்கை பார்த்தா ஏன்னா நம்ம பெண்கள் பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக அவங்க முன்னேறணும். ஸோ அவங்களுக்கு ஒரு இப்போ பிறக்கும்போது என்ன இருக்கு, ஐயோ பெண் குழந்தை அவளுக்கு நம்ம வந்து எப்படி படிக்க வைக்க போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னா இருக்கும். ஆனால் பிறந்தோன்னே அவள் அக்கௌண்ட் 1 lakh rupees இருந்தால் அவள் வளர வளர எல்லாமே அது வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும் அவளுக்கு. ஸோ கல்யாண வயசு படிக்கிற டைமில் அது எல்லாமே அவளுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன். ரொம்ப நன்றி. நல்லா எல்லா மீட்டிங்லையும் நீங்க இந்த கந்த சஷ்டி கவசத்தை எதிர்த்து பேசின கருப்பன் கூட்டத்தோட முக்கிய ரூட்டை இந்த எழிலன் தான் எடுத்து சொல்லுங்க. எல்லா ஹிந்துஸோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்கும். இல்ல பட் ஆனா நீங்க சொன்னா தான் உங்களுக்கு நல்லது. ப்ளீஸ் கொஞ்சம்